ஸோ ஓகே, நம்ம ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம 9th கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். நான் கோட் பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 9th கொஸ்டின் என்னன்னாக்க, சி ப்ரோக்ராம் டு கன்வெர்ட் இன்புட் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இன்டூ இயர்ஸ், மந்த்ஸ் அண்ட் வீக்ஸ். அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கனாக்கா, யூசர்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்னு சொல்லிட்டு யூசர்ட் வந்து வாங்கணும். வாங்குகிற டேஸை எத்தனை இயர் எத்தனை மந்த் அதில் இருக்குது, சாரி இந்த இடத்துல வீக்ஸ் போட்டுக்கோங்க, வீக்ஸ் அண்டு எத்தனை டேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் அதுக்கான ப்ரோக்ராம் போடுறேன். ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் 0. இப்போ நம்மளுக்கு தேவையான வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் வாங்கிறதுக்காக NO டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து அதுக்கான வேல்யூ நான் எத்தனை டேஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். printf /n enter the number of days. அடுத்து scanfல அதுக்கான வேல்யூவை ஸ்கேன் பண்ணிக்கிறேன். %d நம்ம இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். %d நம்ம அட்ரஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். செமிகோலன் கடைசியில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்க, இயர்ஸ் எத்தனை இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, வீக்ஸ் கேட்டிருக்காங்க, டேஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான வேரியபிள் நம்மளுக்கு தேவையில்லையா, அதுக்காக நான் அதுக்கு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். DAYS டேஸ், கமா அடுத்து வீக்ஸ், கமா அடுத்து இயர்ஸ். அதுக்கான வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு இயருக்கு 365 டேஸ்ன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இப்போ நம்ம அவங்க கொடுக்குற இன்புட்டை நம்ம 365 டிவைட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு எத்தனை இயர் அந்த டேஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும் இல்லையா. அதனால் இயர் இஸ் ஈக்குவல் டு 365 டேஸ் டிவைடட் பை 365. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் 365 டிவைட் பண்ணுறோம்னாக்க, நம்ம ஒரு வருஷத்துக்கு 365 டேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் 365 டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த 365 டிவைட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியணும் இல்லையா. இப்போ நம்ம 2000 கொடுத்தீங்கன்னாக்க கரெக்டாக 3 இயர் இந்த இத்தனை வருஷம் தான் இருக்குது, அந்த 2000 இத்தனை வருஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த மிச்சம் ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு சில டேஸ். அந்த ரிமைண்டர் இருக்க டேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிமைனிங் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு அதை நம்ம டிக்ளேர் பண்ணல இல்லையா, அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி இன்டர்ன் போட்டிங்கனாக்கா இந்த இடத்துல டிக்ளரேஷன் பார்ட் ஆயிரும், இந்த இடத்துலையே உங்களுக்கு அசைன்மெண்ட் பார்ட்டாகவும் ஆயிரும். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நம்பர் ஆஃப் ரிமைனிங் இயர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேஸ், இந்த இடத்துல டிவைடட் போடக்கூடாது, மாடுலஸ். ஏன்னா மாடுலஸ் போட்டால் தான் உங்களுக்கு ரிமைண்டர் கிடைக்கும் இல்லையா. அதனால் நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு இப்போ எத்தனை இயர்ன்னு இருக்குது, இயர் கால்குலேட் பண்ணியாச்சு. அந்த இயர் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த மிச்சம் இருக்க நாள், அந்த நாளில் எத்தனை வீக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா. அப்போ வீக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் இயர்ஸ் டிவைடட் பை 7. எதனால் 7ஆல் டிவைட் பண்ணுறோம்னாக்க, ஒரு வீக்குக்கு நம்மளுக்கு 7 நாள்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. அதனால் ரிமைனிங் எத்தனை டேஸ் இருக்கோ அதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எத்தனை வீக்ஸ்ன்னு சொல்லி கிடச்சிரும். இங்கே இந்த இடத்துல ரிமைனிங் இயர்ஸ்ன்னு சொல்லலாம் குழப்பம்னு நினைக்கிறேன். ரிமைனிங் டேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நானும் ரிமைனிங் டேஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ரிமைனிங் டேஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வீக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ வீக்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறேன்னாக்க, டேஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த இடத்துல ஒரு நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இங்கே என்டர் பண்ணியிருப்போம் இல்லையா. அதை வந்து நம்பர் ஆஃப் டேஸ் மைனஸ் இயர்ஸோட 365 மல்டிப்ளை பண்ணி நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இயர்ஸ் வேல்யூ 2, 3 அந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் இயரை மல்டிப்ளை பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இப்போ 2 இயர்ஸ் இருக்குனாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு 2 மட்டும் தான் மைனஸ் ஆகும். ஆனால் இந்த 2 வருஷத்துக்கான இந்த 2 வருஷத்துக்கான டேஸ் எல்லாமே மைனஸ் ஆகணும் இல்லையா. அதனால் 365 சொல்லிட்டு போட்டுக்கிறேன்.
இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுங்க, இல்லைனா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் மூலியமாக உங்களுக்கு குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது, அதாவது வேல்யூ மாற வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்பர் ஆஃப் வீக்ஸை மைனஸ் பண்ணணும். இப்போ வீக்ஸு ஒரு வாரத்துக்கு 7 நாள்னு தெரியும், அதனால் வீக்ஸ் இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணிடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறோம்னாக்க, நம்ம வீக்ஸை மட்டும் மைனஸ் பண்ணோம்னாக்க உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்க ஒரு வீக்ஸ்க்குள்ளே எத்தனை நாள் 7 நாள் இருக்குது, அந்த 7 நாள் மைனஸ் ஆகாது, எத்தனை வீக்ஸ் இருக்கோ அதுதான் மைனஸ் ஆகும். அந்த வீக்ஸில் எத்தனை நாள் இருக்கோ அது ஃபுல்லாக மைனஸ் ஆகணும் இல்லையா, அதனால் நான் அப்படி மைனஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இயர்ஸ் கிடச்சிருச்சு, இந்த இடத்துல எத்தனை வீக்ஸ்ன்னு சொல்லி கிடச்சிருச்சு, இந்த இடத்துல எத்தனை டேஸ்ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ நான் 3 பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். percentage D ஸ்லாஷ் n போட்டுக்கிறேன். percentage D days equal to percentage D years, comma percentage D weeks, comma percentage D days. இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் டிக்கு நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்னு சொல்லி ஈக்குவல் டு போட்டு இத்தனை இயர், இத்தனை வீக், இத்தனை டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஃபார்மெட் வரும். இப்போ நான் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட் வேரியபிள் போட்டுக்கிட்டேன். அடுத்து செகண்டுக்கு எத்தனை இயர்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறதுனால செகண்ட் இயர்ஸ்க்கான வேரியபிள் நான் கால் பண்ணுறேன், இயர்ஸ். அடுத்து தேர்டு எத்தனை வீக்ஸ்ன்னு, இந்த இடத்துல எத்தனை வீக்ஸ்ன்னு கேட்குறதுனால நம்ம வீக்ஸுக்கான வேரியபிளை கூப்பிட்றேன், வீக்ஸ். அடுத்து இத்தனை டேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போகிறதுனால நம்ம இந்த இடத்துல டேஸோட வேரியபிள் நான் கடைசியாக கூப்பிட்றேன், டே. ஓகேவா, இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இந்த இடத்துல செமிகோலன் வரும், சாரி. இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இந்த இடத்துலையும் கடைசியில் செமிகோலன் வரும், அதையும் மறந்துட்டேன், சாரி. இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்குது 500ன்னு சொல்லி சும்மா கொடுக்குறேன். 1 year 19 weeks 2 daysன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 500 டேஸ் இருக்கா, 500 டிவைடட் பை 365 டேஸ் ஒரு வருஷத்துக்கு பண்ணிங்கனாக்கா 1.something சொல்லிட்டு வருது. இந்த இடத்துல உங்களுக்கு 1 yearன்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. மிச்சம் ரிமைனிங் இருக்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரிமைண்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த டேஸில் மிச்சம் எத்தனை டேஸ் இருக்குது, அந்த இயர்ஸில் மிச்சம் எத்தனை டேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம். நம்பர் ஆஃப் வீக்ஸ் உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு, நம்பர் ஆஃப் டேஸ் உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க.